ஓம் தத்சத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். அபினவ பாரதத்தினுடைய இந்த சத்விஷய கோஷ்டிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பெங்களூர், அதாவது கர்நாடக மாநிலத்தில் துமுக்கூரு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு க்ஷேத்திரத்தில் ஒரு சம்பிரோட்சணம் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கோம். அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு 2-3 நல்ல விஷயங்களை நம்ம கலந்து ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அபினவ பாரதத்தினுடைய ஒரு சின்ன ஏற்பாடு இந்த சத்விஷய கோஷ்டி. இது அதில் பொதுவாக நம்ம எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி விசேஷமாக ஒரு ஜபம் பண்ணுவோம். என்ன ஜபம்? அப்படிங்கிற ஒரு ஜபம் பண்ணுவோம். இப்போ அந்த காமோகாரிஷித் அப்படின்னு சொன்னால் காம அகாரிஷித் அப்படின்னு அந்த பதத்தை பிரிக்கலாம். காமம்னா பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், ஆசை, டிசைர். காமம்னா தமிழில் அந்த வார்த்தையை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையாக பயன்படுத்துவோம். அந்த வார்த்தைக்கு காமம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸு, வல்கர் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்களில் கொண்டு போவாள். காமம் அப்படின்ற அத்தியுதமான சம்ஸ்கிருத வார்த்தைக்கு ஆசையை ஈடேற்றிக்கிறது, கோரிக்கை அப்படின்னு எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா காமம்னு சொன்னால் நம்ம கோரிக்கை. அப்போ அந்த கோரிக்கை அப்படிங்கிறது தான், அந்த காமம் அப்படிங்கிறது தான் அகாரிஷி செய்தது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போது காமஹ் கர்த்தா நாஹம் கர்த்தா காமஹ் காரயிதா நாஹம் காரயிதா ஏஷதே காம காமாய ஸ்வாஹா அப்படின்னு ஒரு மந்திரம். காமக்கர்த்தா நாகம் கர்த்தா, இதை நான் செய்யல, காமம் தான் செஞ்சது. அதாவது காமம்னு சொன்னால் என்னுடைய கோரிக்கை, ஆசை செய்தது. காமக்கர்த்தா நாகம் கர்த்தா காமக்காரயிதா, காமம் தான் என்னை செய்ய வைக்கிறது. நாகம் காரயிதா, நான் செய்ய வைக்கல. ஏஷத்தே, அந்த காமனுக்கு என்னுடைய சுவாகா நமஸ்காரம் அப்படின்னு அதுக்கு மந்திரத்துக்கு அர்த்தம். இப்போது காமம்னு சொன்னால் நம்ம கோரிக்கை. இந்த காமத்தை நம்ம ஒழிச்சாலே போதும், நமக்கு தானாகவே எல்லா விதமான இது வந்துடும், நன்மைகளும் ஏற்படும். காம குரோத லோப மோக மத மாத்சரியன்னு அரிஷட் வரைக்கும் அதில் பிரதமமாக இருக்கிறதே காமந்தான். ஏன்னா இந்த கோரிக்கை, இந்த கோரிக்கைங்கிறது தானாகவே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தரை பார்த்து வரலாம், ஒன்றுத்தை பார்த்து வரலாம். அவன் வச்சுட்டு இருக்கானே நம்மக்கிட்ட இல்லையே, அவன் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுட்டு இருக்கானே நம்மக்கிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இல்லையே, கோரிக்கை அப்போ எழும். இல்லைன்னா நமக்கே ஏதோ ஒரு விஷயத்தை ஏற்கனவே சாப்பிட்ருந்தோம், அந்த ஞாபகத்தின் மூலமாக திரும்ப அதை சாப்பிடலாமே போகலாமே அப்படின்னு கோரிக்கை. இப்போ இந்த கோரிக்கை காமம் ஈடேறலை அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு குரோதம் வரும். காமாத்து குரோதா, காமம் குரோதம். இந்த குரோதம் அப்படின்னு சொன்னால் கோபம். ஐயோ நான் அதை நினச்சேனே, அதை நடக்கணும்னு நினச்சேனே, அது வரலையே அப்படின்ன உடனே ஒரு கோபம் ஒன்று நமக்குள்ளே உண்டாகும். அப்புறம் லோபம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஆசை, பேராசை மாதிரி. அது அப்போது எனக்கு ஒரு வேளை அது கிடைச்சதுன்னு வச்சுப்போம், இல்லை நான் இல்லை, என்கிட்ட இல்லை, ஆனால் அவன் வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராசை. காம குரோத லோபம் மோகம். சார் அது இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அதை விட்டு போச்சு நம்ம கிட்ட. இல்லை அவன் வச்சுட்டு இருக்கான் பார்த்தியா, அவன்கிட்ட கிடைச்சிருத்தியா, அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாலே மோகம். அப்புறம் மதம், அவன் எப்படி வச்சுக்கலாம், என்கிட்டயே இல்லை, அவன் யார் அதை வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு மதம். அப்புறம் மாத்சரியம் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு வெறுப்பு. ஐயோ சே, அவன் வச்சுக்கிட்டான்ல, இனி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு காமம் அப்படிங்கிறது நம்மளை இத்தனை விஷயங்களுக்கு இழுத்துட்டு போகும். அந்த அரிஷட் வர்க்கம்னு சொல்லக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரிக்கெல்லாம் காரணமே இதுதான். அப்போ அந்த காமத்தை நம்ம முதல்ல விட்டொழிக்கணும். நிறைய பேர் காமம் ஆசைப்பட அத்தனை காசுப்பட அப்படின்னு நிறைய குருக்கள்லாம் இஷ்டத்துக்கு குரூரமான உபதேசங்கள்லாம் பண்ணுவாள். எந்த அளவுக்கு நல்லதுங்கிறது தெரியாது. ஆசையை ஒழிக்கிறது மட்டும்தான் நம்ம சனாதன தர்மத்தில் ரொம்ப முக்கியம். அதனால தான் உற்சவங்கள்னு பண்ணுறோம். உத் அப்படின்னா மேலே போகிறதுன்னு அர்த்தம். அந்த உத்துங்கிற உபசர்க்கத்துக்கு ஸ்தவஹா அப்படி, ஷவஹா இல்லை, ஷவஹான்னா போனோம், ஸ்தவஹா அப்படின்னு சொன்னால் பகிர்றதுன்னு அர்த்தம். இதோ இப்போ பலகாரங்கள் இருக்குது, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்றோம். யாரோ ஒருத்தர் தான் இதை வாங்கினது, எல்லாரும் 10 ரூபா போட்டு வாங்கலை. ஆனால் ஒருத்தர் வாங்கி பகிர்ந்து சாப்பிட்றோம், இன்னொருத்தர் இன்னொரு சமயத்தில் வாங்கி பகிர்ந்து சாப்பிட்றோம். அப்போ நம்ம பண்டிகைகளும் விஷயங்களும் எல்லாம் பகிர்ந்து சாப்பிடணும். அப்போ என்ன ஆகும்னா யாருக்கும் எந்த விதமான இந்த காமமே வராது. எதுக்காக இந்த பகிர்றதுங்கிறது இருக்குன்னா, ஒருத்தர் மட்டுமே வச்சுட்டு இருந்தால் அதை பார்த்துட்டு அடுத்த வாளுக்கும் அந்த ஆசை ஏற்படும். அந்த ஆசையை தூண்டுறதுக்கு காரணம் நம்ம, அதை தூண்டி அவளுக்கு மற்ற எதிரிகள் எல்லாரையும் அவளுக்குள்ளே உண்டாக்குறதுக்கு காரணமும் நம்ம ஆயிடுறோம். அப்போ அந்த காமத்தை தூண்டாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கவனிக்கணும். அப்போ காமோ காரிஷி, அதே மாதிரி தான் மன்யுன்னா ஏதாவது ஐடியா இருக்கா? மன்யு அப்படிங்கிற வார்த்தை என்னவா இருக்கும்? காமம் ஒன்று, இன்னொன்று பயம். சரிதான், இருந்தாலும்
எண்ணம். சரி, இப்போ மன்யுன்னு சொன்னால் கோபம் அப்படின்னு அர்த்தம். மன்யு ஏன்னா காமத்தினாலையும் நம்ம பல காரியங்கள் பண்ணுவோம், அதே மாதிரி கோபத்தினாலையும் நம்ம பல காரியங்கள் பண்ணுவோம். அனர்த்தத்துக்கு மூல காரணம் காமமும் சரி கோபமும் சரி. அப்போ மன்யு காரிஷே நாகம் கர்த்தா மன்யு கர்த்தா நாகம் காரைதா மன்யு காரைதா ஏஷத்தே மன்யவே ஸ்வாஹா அப்படின்னு அதுவும் ஒரு மந்திரம். அப்போ நான் செய்யலை எல்லாத்தையுமே இந்த கோபம் தான் என்னை செய்ய வச்சது அப்படின்னு. ஆனால் அந்த கோபம் வர்றதுக்கு காரணம் அந்த காமமாக இருந்தது. ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் அழிவுக்கு காரணம் நம்மளையும் அழிச்சு நம்மளை சுற்றி இருக்கிறவாளையும் அழிக்கக்கூடியது நம்மளுடைய கோபம். ஒரு நிமிஷ நாளில் என்ன பண்ணுவோன்னே தெரியாது, என்ன வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் ஆகும், சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியே மாறி போயிடும். அப்போது அந்த மன்யுங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதுக்காகத்தான் பிரதி வருஷமும் இல்லை தினந்தோறுமே காமோகாரிஷீத் மன்யுரகாரிஷீத் ஜபத்தை பண்ணணும்னு சொன்னால் அந்த காமோகாரிஷீத்துங்கிறது என்ன, என் காமங்கள் தான் என்னை செய்ய வைக்கிறது, நான் செய்யலைன்னு சொன்னால் நான் அந்த காமத்துக்கு அடிமையாகக்கூடாதுங்கிறத நமக்கு கல்பிக்கிறது. அதே மாதிரி மன்யு கோபம்தான் செய்யறதுன்னு சொன்னால் அந்த கோபத்துக்கு நான் அடிமையாகக்கூடாது. என்னை விட்டு வெளியில் தனியாக ஒன்றுத்து அது ஏன் காமிச்சா, நான் செய்யலை அது கோபம்தான் செஞ்சது, நான் செய்யலை காமந்தான் செஞ்சது அப்படின்னு சும்மா தப்பிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நீ அதை புரிஞ்சுக்கோ, அது உன்னை பட்டு தனிப்பட்டது ஒன்றும் இல்லை, உன்னோட சேர்ந்தது தான், நீ தான் அது. ஆனால் நீ என்னமோ நினச்சிட்டு இருக்க அது தனியாக பண்ணுறது, அது ஏதோ அது அதுன்னு சொல்லி தப்பிக்க பார்க்குற. அப்படி தப்பிக்க ஒரு நாளும் பார்க்காத, உனக்குள்ளே இருக்கிறது தான் அப்படின்னு அந்த ஜபத்தை விடாமல் பண்ணணும். ஜபம் பண்ணுறதுல அங்கே பிரயோஜனமே ஒன்றுமே இல்லை. ஆனால் விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் ஜபம் பண்ணுறதுனால லேசம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த காமோகாரிஷத் மன்யுர காரிஷத்துங்கிறத புரிஞ்சுக்கணும். பிரம்மச்சாரியாக இருக்கிறவர்கள் கூடிமான முட்லாம் கட்டாயம் சந்தியாவந்தனத்தை பண்ணாலே போதும். அதுலேயே நமக்கு எல்லா விதமான நன்மைகளுக்கு பெரிய பெரிய சுதர்சனம் பண்ணுங்கிற விஷயமே இல்லை. பிராமணனாக பிறந்தவன் பரம பவித்திரமான ஒரு மந்திர ஜபம்னு சொன்னால் அவருக்கு அதுதான். நீ தனியாக ஒரு உபாசனை பண்ணணும், தனியாக போய் ஒரு மந்திரத்தை வாங்கின மந்திரத்தை அப்புறம் என்ன பண்ணுற, நீ இன்னொரு மந்திரத்தை வாங்கி உபாசனை பண்ணுற உபாசகர் ஆகிறங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் சுவாமி ஆகட்டும். ஆனால் வாங்கின பிரம்மோபதேசம், அந்த பிரம்மோபதேசத்தை ஒன்றுமே பண்ணாமல் அவ்வளோ லட்சமாக செலவழித்து நீங்கள் எத்தனையோ பேர் எவ்வளோ பிரம்மோபதேசம் பண்ணுறா, என்ன பிரயோஜனமாக இருக்குது? நான் அதனால தான் சொல்லுவேன், நீ அவ்வளோ லட்சம் செலவழித்து நீ தயவு செஞ்சு இந்த பிரம்மோபதேசத்தை பண்ணியே வைக்க வேண்டாம். 10 மனுஷா சொந்தக்காரனை வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறவனா கூப்பிட்டு 4 பேரையாவது உட்கார வச்சு அவனுக்கு அந்த காசை கொடுத்து அவனுக்கு நல்ல ஒரு போஜனத்தை போட்டு அவன் சந்தியாவந்தனத்தை பார்த்து பண்ணுறதை பார்த்தாவது இந்த குழந்தை நாளைக்கு பண்ணணும்னு தோணும். நமக்கும் அந்த அபிப்பிராயம் வரும். அப்படி இருக்கிறவங்க 4 பேரை பண்ணி வச்சு ஒரு பூனலை போட்டு வச்சாலே போதும். மண்டபம் வச்சு 1000 காசு செலவழித்து சத்தியமாக லவலேஷம் வேண்டாம். என்னுடைய அபிப்பிராயமும் அதே தான். ஒரு நாள் எங்கேயாவது சமஷ்டி பிரம்மோபதேசம் எங்கேயாவது பண்ணி வைக்கிறாளா, உபநயனம் பண்ணி வைக்கிறாளா, நல்ல மனுஷாலாக இருந்து பண்ணி வைக்கிறாள்னு தாராளமாக போய் அங்கே நீ இந்த 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துட்டு நீ உன் குழந்தைக்கு பண்ணி வச்சுக்கோ. அப்படி பண்ணி வச்சாலே அதனுடைய ஒரு சக்தியும் நம்ம பண்ணுறதை பார்த்தும் நம்ம குழந்தைகள் கட்டாயம் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல எந்த அளவுக்கு இந்த இடம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. எத்தனை ஜனங்கள் சுற்றி இருக்கா, இங்கே சுற்றி இருக்கிறவா எல்லாருமே இஸ்லாத்தை சேர்ந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு கோவில் வருது இங்கே இருக்குது அப்படின்னா கார்த்தால நம்ம போய் பார்க்குறோம். மதராசாக்கு அந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் 5 மணிக்கு அந்த குழந்தைகள்லாம் எழுந்து ரெடியாகி அவளுடைய சம்பிரதாய கிரந்தங்களை கற்றுக்கிறதுக்கு போகிறேன். அப்போ அப்படி இருந்துச்சு நம்ம குழந்தைகளை நம்ம ஏன் என்ன பண்ணுறோம், என்ன விடுறோம், இதெல்லாம் காரணம் மூல காரணம் இதுதான். பட்டாட்டோப்பமாக ஆடம்பரத்தை நம்ம காமிச்சிட்டு அதுக்கு பழக்கி விட்டுட்டு கடைசியில் அதுக்கப்புறம் திரும்ப அது பார்ட்டி கொண்டாடுற அதை கொண்டாடு. உணர்லையாவது ஒழுங்காக பண்ணுறாளா, மியூசிக்கு கச்சேரி பாட்டு கச்சேரி. அந்த பிரம்மச்சாரி என்ன அங்கே சத்தியத்தை எடுத்துக்க போகிறான், இதுக்கப்புறத்துலேருந்து நான் சங்கீதம் வர்ஜயாமி, நான் சங்கீதத்தை விட்டுறேன், பாட்டை விட்டுறேன், சுகபோகங்களை விட்டுறேன்னு தான் குரு கிட்ட சத்திய பிரமாணம் பண்ணி அவங்க உபதேசத்தையும் வாங்கிக்கிறான். அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தா லைட் மியூசிக் கச்சேரி ஒன்று ஆடுறது. குழந்தைய இங்கே வண்டியில் கூட்டின்னு வரேன், குதிரை மேலே கூட்டின்னு வரேன், யானை மேலே கூட்டின்னு வரேன். இப்படி பல விதங்களில், அதுவும் வெள்ளி பாத்திரத்தில் பிக்ஷை. ஆசையே வைக்காத, எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல வெள்ளி பாத்திரத்தை கொண்டு போய் பிக்ஷை. அப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம சமூகம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. குறைஞ்ச பக்கம் நம்ம வைதீகமாக போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு 4 இடத்துக்கு போகிறோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம புகுத்தணும், நம்ம கட்டாயம் சொல்லணும். இல்லைன்னா எந்த விதத்துலையும் பிரயோஜனம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறேன். பசங்களை போய் இன்னைக்கு அப்பா அம்மா உட்காந்து ஸ்ரார்த்தம் பண்ணுறான்னா பசங்களை உள்ளே போகணும், வாத்தியாரம் அமுச்சு வச்சிடுறா, அப்பா அம்மா அமுச்சு வச்சிடுறா. நாளைக்கு அவன் எப்படி தெரிஞ்சுப்பா என்ன நடக்கிறதுன்னு? புகை கண்ணுக்கு ஆகாதுன்னா நாளைக்கு உனக்கு யாருப்பா வருவா? அவள் அப்பா அம்மா முடிச்சு போயிடுதுன்னு சொன்னால் அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, கண்டுக்கவே மாட்டான். நீ தான் உள்ளே அமுச்சுட்டிய, அப்போ உனக்கு யார் இருப்பா நாளைக்கு? அப்போ உனக்கு நாளைக்கு ஒரு மனுஷா வரணும், உனக்கு ஒரு வேலை வரணும், ஒரு உபாத்தியம் வரணும்னா
நீ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சா தான் உண்டு. நீ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு 4 மந்திரத்தை சொல்லி பூ போடுன்னு சொல்லத்தான் வேணும். இல்லைன்னா எந்த விதத்துலையும் ஆகாது. கண்ணு எரியும். கீழே உட்கார், நின்றுட்டே இருக்காது, ஓடாத, உட்காருன்னு சொல்லணும். இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. நான் இப்போவும் திரும்ப திரும்ப என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அடிப்படையாக வச்சுக்கிறது என் முன்னாடி உட்காந்துருக்க கர்த்தாக்களுக்கு இல்லை, அவளுடைய பசங்களுக்கு எதிர்காலத்துக்கு தான். அதுக்காக தான் புஸ்தகம் போடுறதோ இல்லை அதுக்காக தான் ஏதாவது கார்டு அடிக்கிறதோ. 1000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் நம்ம கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் வாங்குறோம். ஏதோ ஒன்று வாங்குறோம் ரூபாய் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கினச்சா அவளுக்கு டிமார்ட்டில் ஒரு 75 ரூபாய் தட்டு வைக்கிறாள். குங்குமம் வச்சு ஊதுபத்தி வச்சு கற்பூரம் காமிக்கிற மாதிரி அந்த 75 ரூபாய் தட்டை வாங்கி போய் கொடுத்தா அவனுக்கு ஒரு பிரேரணை. அதில் 2-3 இடத்துல கடையில எல்லாம் பார்த்து அந்த தட்டை வச்சுட்டு அவன் பூஜை பண்ணுறான். நான் வாங்கி கொடுத்தது வெள்ளிக்கிழமை அட்லீஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு இது. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரேரணை, இந்த மாதிரி பகவத்கீதா சாரத்தை போட்டு கொடுத்து அப்படியெல்லாம் நம்ம கொடுக்கும்பொழுது தான் அவளுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் தோணும். இருக்கிறத பார்க்கும்போது தான், எதுவுமே இல்லைன்னா எப்படி தோணும்? அப்போ இருக்கிறத பார்க்குறச்ச தோணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நம்ம ஒன்று வைக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம எல்லாம் உருவாக்கினா தான் பிரயோஜனப்படும், இல்லைன்னா ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை நம்ம இந்த சத்கோஷ்டிலேருந்து எடுத்துட்டு அதை எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தணும், நாளைக்கு நமக்கு எப்படி உபயோகமாகும் அப்படிங்கிறது நம்ம மனதில் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து யாராவது ஏதாவது ஒரு சத்விஷயத்தை சொன்னது பிரகாரம் முதல்ல காமோகாரிஷன் மன்னியுலகாரிஷன் அழகான ஒரு இது ஆசை தான் இல்லையா? அதில் பர்திருஹரி அழகாக ஒரு சொல்லிட்டார். ஆசாயாயே தாசாஸ்தே தாசாஹா சர்வலோகஸ்ய ஆசாயேஷாம் ஆசிதேஷாம் தாசாஹா சர்வலோகஸ்ய அப்படின்னு. ஆசைலாம் யாருக்கு இருக்கோ, ஆசை அதிகமாக யார் படுறாளோ அதான் ஆசைக்கு அடிமையாயிருவா. உண்மையா இல்லையா? இப்போ நம்மளுக்கு இந்த ஐஃபோன் இருக்குது, அண்ணாட்ட ஐஃபோன் இருக்குது, என்கிட்ட இல்லை அப்படின்னு எனக்கு என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, ஐயோ எனக்கு வேணும்னு அதுக்காக நான் என்ன சம்பாதிப்பேன், அதுக்கு அடிமையாயிருவேன். தங்க வேணும்னு நினைப்போம், வெள்ளி வேணும்னு நினைப்போம், அடுத்து வீடு வேணும், காரு வேணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த ஆசை அதிகமாக என்ன ஆச்சுன்னா அதுக்கு நம்ம அடிமையாயிரும். நம்மளால கண்ட்ரோல் பண்ண நம்ம செல்ஃபை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் யார் ஆசை வின் பண்ணுறானோ அந்த ஆசை இவனுக்கு அடிமையாயிருமா, ஐயோ நம்மளை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பெரிய விஷயம். அப்போ அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த காமம் குரோத மத மாத்சரி இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி நம்ம பித்ருக்கள்லாம் என்ன பண்ணுறாங்களோ, முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுறோம் அதை கொஞ்சமாவது நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் முக்கியமாக என்ன சொன்னேன்னா, மறுபடியும் நான் ஆயுர்வேத வரேன்னு சொன்னேன், நினச்சிக்காதீங்க. ஏன்னா போஜன விஷயம் கண்டிப்பாக அங்கே பிராதானியம். நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ, என்ன அந்த பாகத்தில் என்ன நம்ம அம்மா சமைக்கிறது சரி, ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நிறைய இடத்துல சாப்பிட்றோம், அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கோ அதை பொறுத்து அன்னைக்கு நம்மளுடைய புத்தி இருக்கும். அது தெரியும். பகவத்கீதையில கூட ஆகார சுத்தோ சத்வ சுத்தி, ஆகாரம் சுத்தமா இருந்ததுன்னா சத்துவம் புத்தியானது சுத்தியாகும். அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும், நம்ம அண்ணாத்து பூதானி ஜாயந்தே ஜாதானி அண்ணேன ஜாயன் வர்த்தந்தே. அப்போ அன்னத்தாலதான் பூதத்தில் இருக்க அனைத்து ஜனங்களும் பிராணிகளும் உருவாகிறார். அப்பேற்பட்ட உருவாரம் வர்த்திக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாவது எந்த மாதிரி ஆகாரத்தை எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணுங்கிற விதி இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அது இல்லாத போயிடுது. ஒண்ணு இல்ல, பேச்சுக்கு பர்த்டே அப்படின்னா என்ன பண்றோம், குழந்தை பொக்குன்னு போயிடுவான், கேக் கட் பண்றான்னு, அது நிறுத்திடணும் கண்டிப்பா, கம்பல்சரி. நான் நிறுத்தியாச்சு, கம்பல்சரி நிறுத்தியாச்சு. அவளுக்கு ஒரு நாள் சங்கடப்படுவாளா, அடுத்த நாள் என்ன ஆகும்னா, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எல்லாம் சம்பிரதாயம் இல்லை, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டா என்ன வரும்னு அவனுக்கு பொறுமையாக சொன்னால் அவள் கேட்டுருவா. ஏன்னா கேட்குற குழந்தைகள் தான். குழந்தைகள் எப்படி இருக்கும், 5 விளையாது 50 விளையுமா, விளையாது. கொஞ்சம் அப்படி தான் இருப்பா. நம்ம மேலே கோபம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த கோபம் போயிடும். குழந்தைகளுக்கு தானே, நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான். அப்போது கோபத்துக்கு தான் ஆயுசு கம்மி, கோபத்துலேருந்து வர்ற வார்த்தைக்கு ஆயுசு அதிகங்கிற மாதிரி. அதனால் அந்த போஜனம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆயுர்வேதம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா போதும். நம்மளுடைய முன்னோர்கள் அப்பா அம்மா என்னென்ன பண்ணா, தாத்தா எப்படிலாம் சாப்பிட்டா இப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா, ஹிதாஹிதம் சுகம் துக்கம் ஆயுஸ்தஸ்தி ஹிதாஹிதம் மானஞ்சதச்ச எத்ரோக்கம் ஆயுர்வேத சைவுச்சதே. வாழ்க்கையில் எப்பயுமே சுகமே இருக்காது, எப்பயுமே துக்கமே இருக்காது. இப்போ பாருங்க சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, அசுகம் ஆகிடும் இல்லையா? ஒரு சில நாள் இதமாக இருக்கும், நாள் போகிறது, அடுத்த நாள் அகிதமாகிடும். அகிதம்னா என்னடா நம்மளுக்கு போங்கடா வாழ்க்கை அப்படிங்கிற இது இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எதனால் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த தினச்சரியான்னு சொல்லுவோம், டெய்லி ரொட்டீன். பிராமே முகூர்த்தே உத்திஷ்டே, டெய்லியும் நம்ம எந்திரிக்கிறதுல பிராம முகூர்த்தம் எந்திரிக்கணும் பரவாயில்ல, ஒரு 5-6 மணிக்காக எந்திரிக்கணும்ல, ஆனால் எந்திரிக்கிறது இல்லையே. அப்போ என்ன ஆகணும், எவ்வளோ லேட்டாக எந்திரிக்கிறோமோ அவ்வளோ நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய கிரியை, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் கம்மியாகிடும்.
அங்கே அந்த என்ன சொல்லுவா அந்த இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது கம்மியாயிடும். யார் வந்து கண்டினியூஸாக பிராமிய முகூர்த்தை எந்திரிக்கிறாளோ, ஃபஸ்ட்டு லேட்டாக எந்திரிக்கிறவள் சொல்லிக்கிறேன், 6 மணி 7 மணி வச்சுக்கோ, 6 மணி தான் மேலே எந்திரிக்கிற ஆளுக்கு 20 வருஷம் குறைஞ்சிடும் அவருக்கு லைஃப்பில். யாரால 6 மணிக்கு முன்னாடி 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறாளோ அவளுக்கு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அது மட்டும் இல்லாத அவளுடைய அந்த அங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, சர்வேந்திரியன்னு சொல்லுவோம், அங்கே இருக்கக்கூடிய வாத பித்த கபம் எல்லாமே சாமி அவஸ்தா ஆகி அவள் வந்து சௌக்கியமாக இருப்பாங்க. இதுதான் இந்த ஆயுர்வேதத்தில் சர்ச்சா என்னன்னா ஸ்வஸ்த விருத்தம்னு ஒன்று இருக்குது. இப்போ அண்ணா பண்ணார் இன்னைக்கு அதால நேற்று எல்லாம் சேர்ந்து பண்ணோம் யோகா அப்படின்னு. சிம்பிளான ஒரு விஷயம் யோகா, சூரிய நமஸ்காரம், அது இருக்குது பொறுமை. நம்ம தம்பிள்ஸை போட்டு அப்படி இப்படின்னு எடுத்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்கும் அப்போத்தி நல்லா இருக்கும், வெட்டு மஸ்தாக இருக்கும், ரைட்டு. இருந்தாலும் இந்த சூரிய நமஸ்காரம்னு பண்ணுறச்ச நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான பார்ட்டும் அதோட செயல்கள் கரெக்டாக இயங்கி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது பிராணாயாமத்தை கொடுக்கும். ஏன்னா இருக்கிறதுலே என்னென்னா பிராணாயாமம், பிராணினாம் பிராணாக ஏவ சத்வம், அதாவது மக்கள் எல்லாத்துமே இருக்கிறது பிராணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மூச்சு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மூச்சு பயிற்சி வேணும், அந்த யோகா பயிற்சி வேணும். அதனால் முதல்ல அந்த மூலாதாரம் என்னென்னா காமோகார்ஷின் மன்னியர்கார்ஷின், அந்த காமம் கோபம் எல்லாத்தையும் குறைக்கணும். அப்படின்னா என்ன ஒரு சிறிய விஞ்ஞாபனம், நம்ம எப்படி இருந்தோம் முன்காலத்தில், நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற விதியை கொஞ்சம் மாற்றிட்டோம், தினச்சரியால் கொஞ்சம் மாற்றிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட அடியனோட விஞ்ஞானம். இது வரைக்கும் நம்மளுடைய சபரிதரன் சுவாமி அப்படின்னு சொல்கிறவர் ஆயுர்வேதானந்த ஆயுர்வேதா காலேஜில் சம்ஸ்கிருத பேராசிரியராக இருக்கார். அவருடைய கருத்துக்களை அவர் பதிவு பண்ணார். அந்த இடத்துல சொல்லும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சாப்பிட்றது அப்படிங்கிறது அவர் சொன்னார் இல்லையா, ஆகாரத்தை கொஞ்சம் நம்ம சரியாக பார்த்துட்டோம் அப்படின்னா. பொதுவாக நமக்கு இந்த பரிசேஷனம்னு ஒன்று பண்ணுறோம். பரிசேஷனம் பண்ணுறச்ச யாராவது அந்த மந்திரத்தை சொல்கிறால கார்த்தால பண்ணுவான் சத்தமா, சத்தியம் துவர்த்தேன பரிசிஞ்சாமி. இப்போ சத்தியம் ரித்தம், துவர்த்தம் அப்படிங்கிற இடத்துல அது ரித்தம், சத்தியம் ரித்தேன பரிசிஞ்சாமி. இப்போ இது பொதுவாக யார் பண்ணணும், உபநயனானவா பண்ணணும். எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம், அன்ன சுத்தி பண்றதுக்காக. வேற ஏதாவது ஜாடராக்னிக்காக, அப்புறம் வேற ஏதாவது பிரயோஜனம் அதுல சம்பிரதாய பிரகாரம் இதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மியார் நாராயண சமர்ப்பணம் பண்ணிட்டு அவரை பிரசாதமா ஸ்வீகரிச்சு. சரி, அப்புறம் வேற ஏதாவது இந்த அறிவியல் கருத்துக்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இந்த உணவுக்குழாய் போறச்ச, அதாவது காத்தால வந்து சாப்பிடாத இருக்கும், எடுத்தோடனே நம்ம வந்து ஆகாரத்தை உட்கொள்ளக்கூடாது இல்லையா. அதுக்காக அந்த அன்ன சுத்தி பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த சுவாகாரம் எடுத்துட்டு முதல்ல ஆஜியத்தை கிருதம் மூலமாக எடுத்துட்டு பிராணாயஸ்வாகா பிராணாயஸ்வாகான்னு சொல்கிறச்ச அது போகக்கூடிய அந்த வழியானது கொஞ்சம் ஹிதமாயிடும். அப்போ சாப்பிட்றச்ச எந்த விதமான பிரச்சனையும். வேற ஏதாவது இந்த நீர் சுத்துறதுனால ஏதாவது புழு பூச்சிகள் எதாவது இருந்தால் அது உள்ள வந்துடாம அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த குடல் உள்ளுக்குள்ள நம்ம அந்த நெய்யோட சேர்த்து எடுத்துக்கிறோம். பிரம்மச்சாரிகள் தான் பொதுவாக நம்ம பண்ணுறோம், புருஷால் தான் பண்ணுறோம். அப்போ பொம்மநாட்டிகளுக்கு எப்படி ஆனாலும் பரவாயில்லையா இல்லையா? இப்போ ஜலத்தை சுற்றுறோம், புருஷால் தான் சுற்றுறோம். இப்போ பொம்மநாட்டிகளுக்கு எறும்பு கரப்பாம்பூச்சி பல்லி பூரா எல்லாம் வந்து போனால் பரவாயில்லையா? அதே பிரம்மச்சாரி பூனல் போடாதவன் பண்ணுறான், பண்ணாமல் இருந்தான்னா அப்போ அவனுக்கு பரவாயில்லையா? கேள்வி வரும் இல்லையா? அப்போது இது பரம பிரயோஜனம் இதுன்னு வச்சுட்டு இருந்தாலும் இதில் பரம சத்தியம் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே நம்ம அங்கெல்லாம் தான் கவனிக்காமல் விட்டு போய்டுறோம். பாடசாலையில் நம்மளை கிரியை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அடுத்த நிலை நம்ம தான் அதை போய் தெரிஞ்சுக்கணும். இப்போ சத்தியம் அப்படின்னு சொன்னால் நம்ம தட்டில் இருக்கக்கூடியதான சாப்பாடு, அந்த போஜனம் இருக்கு இல்லையா, அது பேர் சத்தியம், உண்மை. ஏன்னா அது கண்ணு முன்னாடி இப்போ இருக்குது. ரித்தம் அப்படின்னு சொன்னாலும் உண்மை போய் சத்தியம் தான் அர்த்தம். ஆனால் இந்த சத்தியம், இந்த சாப்பாடு நம்ம இலையில வந்து உட்காந்துருக்கு இல்லையா, இப்போ இருக்கு இல்லையா, இது வர்றதுக்கு முன்னாடி அது யாரோ ஒருத்தர் ஒரு நெல்லை கொண்டு போய் விதைச்சி அதுக்கப்புறம் காலங்காலமாக அதை பாதுகாத்துட்டு நீர் பாய்ச்சி அதெல்லாம் பாய்ச்சி அறுவடை செஞ்சு அதை கொண்டு போய் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சதை நெல் எல்லாத்தையும் இது பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து அரிசியாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அதை நம்ம அம்மாவோ அப்பாவோ ஆத்துக்காரையோ யாரோ கொண்டு போய் தளிகை பண்ணி சாதமாக கொண்டு வந்து நம்ம இலையில வைக்கலாம். அப்போ இத்தனை விஷயங்கள், இத்தனை பேர் அதுக்கு செயல்பட்டுருக்கா. நீ சத்தியத்தை மட்டும்தான் இப்போ பார்த்துட்டு இருக்க. ஆனால் அந்த சத்தியத்துக்கு பின்னாடி எவ்வளோ ரித்தங்கள், உண்மை நிலை இருக்குது. ரித்தம்னா உண்மை நிலை. அந்த உண்மை நிலையை நீ புரிஞ்சுக்கோ, அதுக்கு ஒரு மரியாதையை கொடு. அந்த மரியாதையை கொடுத்து நீ அந்த சாதத்தை ஏற்றுண்டேன்னா உனக்கு அது சரியான வழியில், உனக்கு அது நல்ல ஆகாரமாக இருந்து உனக்கு போஷாக்க கொடுக்கும். சத்தியம் ரித்தேன பரிசஞ்சாமி. இது கார்த்தால பண்ணுறோம்.
ராத்திரியில் பண்ணுறச்சு இந்த மந்திரம் என்ன ஆகுது? ரிதம் ரிதம் ரிதந்த்வா சத்தியேன பரிசிஞ்சாமி. அதான் இப்போ சத்தியம் ரித்தேன பரிசிஞ்சாமி, ராத்திரி நாள் ரிதம். இப்போ திரும்ப ராத்திரி நம்ம கிட்ட போஜனம் இருக்கு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுறதுன்னா இந்த போஜனம் நம்ம கிட்ட உள்ளுக்குள்ளே போயிடுறது. அப்போ அது இந்த ரிதம், இதே பரிணாம வளர்ச்சியில தான் இது சாப்பாடு நம்ம கிட்ட வருதுன்னாலும் அது உள்ளுக்குள்ளே போய் நமக்கு சக்தியாக பரிணமிச்சு சத்தியமாக மாறுறது. என்ன? இப்போ அந்த ஆகாரமே நான் தான். சத்தியமாக இருந்த வெளியில எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் வெளியில் தனியாக இருந்த சத்தியம் இப்போ உள்ள இருக்கு. எனக்கு இப்போ உள்ள போயிடுறதுனால நானே அது எனர்ஜியாக மாறி ஜீரணமாகி எல்லாம் ஆன உடனே அந்த சத்தியமே நான் தான். அந்த சத்தியத்தின் மூலமா ரித்தத்தை நான் வெளியில கொண்டு வரேன். அப்போ ரிதம் துவா சத்தியேன பரிசிஞ்சாமி, கார்த்தால சத்தியம், சாயங்காலம் அதுவே ரிதமா மாறிடுறது. அப்போ இந்த ஒரு பரிஞானத்தை நம்ம வச்சுட்டாதான் அந்த அன்னம் நமக்கு எந்த விதத்துல நல்லபடியாக ஆகுமோ அது ஆகும். என்ன சக்தியை கொடுக்கணுமோ கொடுக்கும். அதுக்காக தான் பரிசேஷனங்கிறது ஒரு பரம பிரயோஜனம். மற்றபடி அது எலியோ எறும்போ பூச்சியோ ஏதோ வரக்கூடாதுங்கிறதுக்கும் வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள குடல் எடுத்த உடனே திட ஆகாத்திரமாக ஏதாவது ஒரு சாதத்தை இறக்குறாலோ அது தொந்தரவு பண்ணலாம். அதனால் நெய்யை கலந்த ஒரு 2 சாத பறிக்க உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மந்திரங்களை சொல்லி போடும்பொழுது அது அந்த ஜாடராக்னியும் தொண்டையை எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பரிசேஷனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான முக்கியமான பரம பிரயோஜனம் இதுதான். அதனால் இந்த பரிசேஷனம் பண்ணணும். எந்த ஒரு கர்மா பண்ணாலும் அதுக்கு பின்னாடி எல்லாத்துலேயுமே அறிவியல் இருக்கணுங்கிற உண்மை இல்லை. முதல்ல நம்ம இதை முட்டாள்தனத்தை விடணும். எல்லாத்துக்கும் அறிவியல் உண்மை இருக்கணுமா அப்படின்னா இல்லை. பாவனை இருந்துட்டு போட்டுமே. நம்ம கர்மாவில் திரும்ப திரும்ப நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பாவனை தான். எண்ணத்தை எழுப்பணும். உட்காந்து நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, புண்ணியாவச்சனம் பண்ணும்போது சுவாமினஹா மனசமாதி யதா அப்படிங்கிறோம். ஒரு நாடகம் மாதிரி நடிச்சுட்டு இருக்கோம். அவங்க உடனே அவெல்லாம் என்ன சொல்லுவா? பிரசீதந்து பவந்தா அப்படின்னா, சுவாமி எல்லாரும் உங்க மனசை இந்த இடத்துல கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனத்தை இங்க செலுத்துங்க அப்படின்றோம். உடனே அதுக்காக அடியே நாங்கெல்லாம் கவனத்தை செலுத்துறோம். சுவாமி எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷ மனசோட இருங்க. ஏன் சந்தோஷ மனசோட இருக்கணும்? அப்பதான் நீங்க சொல்ற மந்திரங்கள் சரியா பலிக்கும். சொன்ன மந்திரத்தினுடைய பலித்தத்தினால தான் அந்த தீர்த்தம் ஔஷதமா மாறும். ஔஷத பிரக்னியோட நீ அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டேன்னா உனக்கு எல்லா வியாதி நிவர்த்தி ஆகும். மனசு அட்டென்டிவா இல்லாம, ஏகாகிர சித்தை இல்லாம, மனசு சந்தோஷம் இல்லாம என்ன மந்திரத்தை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த இடத்துல சுவாமினஹா மனசமாதியதாம் சமாதித்த மனசஸ்மதா பிரசீதந்து பவந்தா பிரசன்னா அஸ்மஹா பவத்பிஹி அனுஜ்ஞாதா புண்ணியாகம் வாச்சயிஷ்யே. நீங்களாம் ஒத்துண்டா சரி பண்ணலாம், நான் ரெடியா இருக்கேன்னு சொன்னா புண்ணியாகத்தை தாருங்க. ஒரு நாடகம் மாதிரி இல்லை. அப்போ இந்த இடத்துல இந்த நாடகத்துக்கு காரணம் என்ன? பாவத்தை, எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துறது தான். அந்த எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துறது மூலமாகவே சாதாரண ஜலமும் என்ன ஆகுது? அவ்வளோதான் விஷயம். அதே தான் எண்ணத்தை நீ ஒருநிலைப்படுத்தினா உன் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடும் ஔஷதமாக மாறி அந்த ஔஷதம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடியதான விஷயம். அதனால் எல்லாத்துக்கும் அறிவியல் பின்னணியை தேடணுங்கிற அவசியமே இல்லை. எண்ணத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இதத்தையும் கொடுக்கறது தான் முக்கியம் நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய ஒரு கிரியைகளுமே. அதுக்கப்புறம் அது அறிவியல் பிரயோஜனம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், அதையும் ஏற்றுக்கலாம் நம்ம அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் உணவை பற்றி சொல்லும் பொழுதே அப்படி. அதே மாதிரி சில பேர் கார்த்தால ஆகாரங்களை சாப்பிட்றது இல்லை. அதை இங்கிலீஷில் சொல்கிறச்சு அதை சொல்லுவா பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்னு. நீ கிட்டத்தட்ட ராத்திரி 7 மணிக்கோ 8 மணிக்கோ சாப்பிட்டுட்டு 8லேருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் காலத்தில் 8 மணி வரைக்கும் சாப்பிடாமல் 12 மணி நேரம் இருப்பேன். அந்த சமயத்தில் நீ ஆகாரத்தை எடுத்துக்கலைன்னா மகா பெரிய குத்தம். அந்த குத்தம் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் என்றைக்கும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒன்றத்தை எடுத்துட்டே தான் ஆகணும். அல்பாகாரம் எடுத்துக்கணும். நம்மளதுலாம் சொல்லுவா அது அல்பாகாரமும் மத்தியானத்தில் நல்ல பெரிய போஜனமாகவும் ராத்திரியில் கொஞ்சமாகவும் ஏதோ பிக்ஷுக்கன் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா மாதிரி மத்தியானம்லாம் சொல்லுவா கணக்குகள். அப்படிதானண்ணா? அந்த மாதிரி சொல்லுவா. அதனால அது கட்டாயம் எடுத்துக்கணும். சின்ன வயசுல இருக்கிறவா கட்டாயம் போஜனத்தை ராத்திரி பிக்ஷுகள் மாதிரி தான் சாப்பிடணும். அதே மாதிரி ஹிதபுக் மிதபுக் ருத்துபுக், ருத்துவை அனுசரித்து சாப்பிட்றது, மிதமாக அளவாக சாப்பிட்றது. நான்லாம் அந்த விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருக்கேன். எனக்கு மித்தம்ங்கிறதே கிடையாது. எது எப்போ கிடைக்கிறது ஏன்னா கிடைச்சா போதுன்ற மாதிரி சில எண்ணங்கள் வரும். சிலது ரொம்ப ஆசைக்கு நான் அடிமையானவனும் கூட. அதை நானும் மாற்றிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அது 40 வயசு ஆகிடுத்து. இந்த சமயத்தையாவது மாற்றிக்கணும், இல்லை பின்னாடி என் குழந்தைகளுக்காவது பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ருத்துவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சீசனல் ஃபுட்டு, மிதம் அளவு கரெக்டாக பார்த்துட்டு, ஹிதம் நல்ல உணவாக நாம் எடுத்துக்கிறோம். ஸோ நல்ல உணவுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாமான்னா அதுவும் கூடாது. அளவு முக்கியம். அது அளவு இருக்குது, கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுக்குனால இஷ்டத்துக்கு எல்லா சமயத்துலையும் இன்றைக்கி எல்லா பழமும் எல்லா சமயத்தையும் கிடைக்கிறது.
காலம் நேரமே கிடையாது, எல்லாம் எல்லா கம்மியத்தையும் கிடைக்கிறது. இல்லை அதே போஜனம் அதிக ராத்திரம் எடுத்துக்கூடாது, அதிகமாக எடுத்துக்கூடாது. அது அதனால் எதுக்காக இந்த உணவு டாபிக் நமக்கு மெயினாக எடுத்துட்டோம்னா அதுக்கு மூல காரணம் இந்த உணவின் மூலமாக தான் நம்ம குணங்களே வருது அப்படின்னு அவர் ஆயுர்வேதம் மூலமாகவும் சொன்னார். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது அண்ணா ஒரு ஸ்லோகம் சொன்னீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. ஜெகன் கொடுமுடி ஜெகன் அண்ணா அவர்கள் சபரி நான் சொன்ன மாதிரி என்ன விஷயம்னா, இந்த அன்னத்தை நம்ம ரொம்பவே வந்து டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நம்ம அன்னத்தில் ஃபஸ்ட்டு இந்த பராண்ணங்கள் நம்ம முதல்ல எல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய அன்னத்தினுடைய ப்ரொசீஜரே இப்போ மாறிடுச்சு. இப்போ நம்மளே கூட வெளி இடத்துல ஏதோ சந்தர்ப்பம் போகிறோம், இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நிமித்தமாக எங்கேயாவது வர்றோம், அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஏதோ இப்போ இந்த மாதிரி நிறையா சாப்பிட்றத குறைச்சிக்கிறோம். அப்போ முதல்ல மாற்றத்தை நம்மளே உருவாக்கணும். அதை நம்ம டிசிப்ளினாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுடைய செட்டில் இருக்கவா இல்லை நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கவா ஓகே அவன் இப்போ சாப்பிட மாட்டான், அவன் இந்த டைம் தான் சாப்பிடுவான், அவன் இதை எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினை அன்னத்தில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிதர்சனமாக அனுதினமும் நம்ம வந்து இன்வால்வ் ஆகிறது இந்த அன்னத்தில் தான். ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணாவே ஒரு பெரிய சக்ஸஸ். அப்போ தான் நம்மளுடைய குணாதிசயமாக இருக்கட்டும் பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த விஷயத்தில் நமக்கு ஒரு சஞ்சலம் ஏற்படாது. அதனால் இந்த அன்னம் ப்ரொசீஜரை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த கண்ட்ரோலை பற்றி ஒன்று சொன்னோம், அது ரொம்ப பெரிய விஷயம். தமிழில் அழகான திருக்குறள் சொல்லியிருக்கா, ஆமை போய் 5 இடக்கல் அது வந்து சம்ஸ்கிருதத்தில் சூப்பராக சொல்லிருக்கா. வசே விதாய பஞ்சகம் குமாங்கி கூர்மவர்த்ததா சமஸ்த சாஸ்திர பாரகோபி குமாங்கி மூர்த்தி உச்சதே. வசே விதாய பஞ்சகம்னு சொல்லிட்டு வசே விதாய பஞ்சகம் குமாங்கி கூர்மவர்த்ததா செகண்ட் லைன் எனக்கு கொஞ்சம் இதாகிடுது. யாரெல்லாம் அந்த 5 இடக்கல் அந்த 5 புலன்களை யார் அடக்கிறாளோ அவா அந்த 7 ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் விமோசனம் ஆகிடும். இன்னொன்று எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த சமஹான்னு 12th புக்கில் அப்போது பாடம் நடத்தினா கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதை வச்சு நான் அதாவது மகாபாரதத்தில் என்னென்ன முக்கியமான விஷயம், குக்ஷவு திஷ்டை எஸ்யானம் தஸ்ய புத்தி பிரஜாயுது அப்படின்னு சொல்லி வாக்கியம். அதாவது இது எப்போனா பாடசாலை படிக்கும்போது ஸ்ரீதரன் அவர் வாட்டி எங்கிட்ட பாடம் படிக்கும்போது சொன்னான், இன்றைக்கி நீ வந்து தலிகை பண்ணுறவா வந்து என்ன எண்ணத்தில், அதாவது நம்ம சாப்பிடும்போது பரிசேஷனங்கள் பண்ணி அதை சமர்ப்பிச்சுட்டு சுவாமிக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டு அது சுத்தமான ஆகாரம், இது உண்மையான நிலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஆகாரம் பண்ணுறவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அவன் பண்ணும்போது அவனுக்கு எந்த எண்ணத்தோடு, அதனால தான் சமையல் பண்ணுறவாங்க போது சமையல் பண்ணும்போது பேசக்கூடாது, அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவளை வந்து கடுப்பேற்றக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அவள் பண்ணக்கூடிய அந்த தலிகையானது ரொம்ப பக்குவமாக இருக்கணும். அவள் எந்த எண்ணத்தில் பண்ணி அதை வந்து நமக்கு சமர்ப்பிக்கிறாலும் நம்ம வாங்கிக்கிறோமோ அதை சாப்பிட்றவளுக்கு அந்த எண்ணங்கள் தான் ஏற்படும். அதுதான் மகாபாரதம் சொல்லுவாங்க, குக்ஷௌ திஷ்டதி எஸ்யானம் தஸ்ய புத்தி பிரஜாயது. இது வந்து மகாபாரதம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னால் கொஞ்சம் மறந்துட்டேன். பீஷ்மரா சகாதேவனா யாரோ தெரியல, பீஷ்மர் சகாதேவனும் கிருஷ்ணர் யாரோ சம்திங் ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஒரு க்ஷண நேரத்தில் ஒரு கெட்ட எண்ணங்கள் வந்துருப்பான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி போய் நான் இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், அந்த இடத்துல சாப்பிட்டதுனால அவன் சரியானவன் கிடையாது, அவன் கெட்டவன். அதனால தான் வந்து நமக்கு அந்த ஆச்சார நியமங்கள் திரும்ப 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 சொல்கிறது ஆச்சார பிரதமோ தர்மஹா அப்படின்னு சொல்கிறது காரணமே தான். நம்ம எல்லாத்தையும் நமக்கு எப்போ ஆசைகள் வருது, எப்போ நமக்கு மோகங்கள் வருது, எப்போ இந்த எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது நமக்கு ஆகாரம் தான். அந்த ஆகார நிலைமைக்கு நமக்கு எப்போ கரெக்டாக வரும்னா ஆச்சாரமாக இருந்தால் தான். ஆச்சாரத்தை நம்ம கரெக்டாக வச்சுருந்தா ஆச்சார பிரதமோ தர்மஹா. அதனால் அந்த ஆச்சாரத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிச்சோம்னாவே சொன்ன மாதிரி பராரண போஜனங்களை அவாய்ட் பண்ணிட்டு சத்வமான அண்ணா சொன்ன மாதிரி சத்வமான சுத்தியாக இருக்கக்கூடிய ஆகாரங்களை எடுத்துட்டு இருந்தோம்னாவே இந்த காமோகாரிசன் மன்னிகாரிசன் ஜபத்தோட பரிபூர்ணம் நம்ம கிடச்சிடும். ஆகார சுத்தியில் எல்லாமே சுற்றி திரும்ப அங்கே தான் வரும். நமக்கு சத்தமான ஆகாரத்தை நம்ம எடுத்துனோம்னா கெட்ட எண்ணங்கள் வரப்போகிறதில்ல, குரூர எண்ணங்கள் வரப்போகிறதில்ல. அதனால் குக்ஷோ திருஷ்டி எஸ்யானம் தஸ்ய புத்தி பிரஜாகிதே அப்படிங்கிற ஒரு சின்ன கதை கூட உண்டு. ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுதான் போயிருந்தேன். திடீர்னு பார்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த குழந்தைக்கு காலில் போட்டிருந்த கொலுசோ தங்கச்சங்கிலியோ ஏதோ காணாமல் போயிடுது. இந்த சுவாமியை தவிர வேறு யாருமே இன்னைக்கு வரலையேன்னு சொல்லி இந்த கணவன் மனைவி பேசிக்கும்பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சன்னியாசியை வந்து, அம்மா இந்தாங்க நான் இந்த உங்கள் ஆற்றுல சாப்பிட்டேன், திடீர்னு எனக்கு என்னமோ எண்ணம் தோணித்து அந்த மாதிரி திருட்டிட்டேன். நீங்கள் இந்த செஞ்ச உணவில் தான் அதுக்கு ஒரு ஏதோ நடந்திருக்கு, சொல்லுங்கள் இதுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அந்த அம்மா சொன்னாலா, இல்லை சுவாமி எங்கள் ஆற்றுல 2-3 காய் இல்லை, பக்கத்து வீட்டில் அந்த கொடியில் இருந்தது அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாம், அதை எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட கேட்காம நான் எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்டேன், சமைச்சது சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு ஒருவேளை இந்த எண்ணம் வந்திருக்கலாம். அப்போது
சமையலோ சமையலுக்கு உண்டான பொருட்களோ சமையல் பண்றவாளோ எல்லாமும் ஒண்ணா சேர்ந்தாதான் நம்மளுடைய எண்ணங்கள் சரிபடும். யதாச்சித்தேன பதேன வாச்சாம், அற்புதமான சொல்லுங்க. என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாக்குல இருந்து வரும். வாக்குல இருந்து வர்றதுதான் மனஹா பிரவர்த்தி பூர்வகம், மன பிரவர்த்தி பூர்வகம், யதா வாச்சி ததா கிரியா, சித்தே வாச்சி கிரியாயாம் ச சாதுனாம் ஏகரூபம். புத்தியில இருக்கிறது வாக்குல இருக்கிறது சாதுக்களா இருந்தாங்க ஒன்னாவே சபைக்கு நமஸ்காரம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மோஸ்ட்லி பண்ணாதது என்னது அப்படின்னா, இந்த சூரிய ஒளி நம்ம மேலே படுறதே இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, பல பேர் இன்றைக்கி வந்து வைட்டமின் டி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈவன் அது வந்துட்டு டீனேஜாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய ஒளி நம்ம மேலே படுறதோ நம்ம உடம்பு வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான அந்த செல்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய ஒளி நம்ம மேலே படுறதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம. ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் பசங்க வந்துட்டு காலையில் வந்துட்டு போயிட்டு பிடி விளையாடுறது. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த வேர்வை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புலாம் வந்துட்டு வேர்வை மூலியமாக தான் வெளியேறும். ஸோ காலைல நம்ம சூரிய ஒளியில் வந்துட்டு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ நம்ம உடம்பு வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் இன்றைக்கி ஒரு விண்ணப்பமாக வச்சுக்கிறேன். கார்த்தால சூரிய ஒளி நல்லதா, சாயங்கால சூரிய ஒளி நல்லதா? காத்தால சூரிய ஒளி நல்லது அப்படின்னு நான் பாலார்க்க பிரேத தூமஸ்ச அப்படின்னு வரும் இல்லையா? பாலார்க்க பிரேத தூமஸ்ச, பிரேத தூமஸ்ச அப்படின்னு. ஏன்னா பாலார்க்கா கார்த்தால சூரியனுடைய ஒளியும், பிரேத தூமம் அதாவது பிரேதத்தை எரிக்கிற அந்த புகைகளும் தினே தினே அப்படின்னு வரும். அந்த ஆயுளை வந்து கெடுக்கும். அதே மாதிரி சாயாக்க ஹோம தூமஸ்ச அப்படின்னு இன்னொரு அதுக்கு ஸ்லோகம். சாயங்காலத்தில் இருக்கக்கூடியதான சூரியனுடைய ஒளியும் ஹோம புகையும், ஹோம புகையும் நமக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம நம்ம சந்தியாவந்தனம் பண்றது சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் முன்னாடியே பண்ணிடணும். காணாமல் கோணாமல் கண்டு போடு அப்படின்பா. இப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும். காத்தால சூரிய உதயம் சூரியனுடைய கிரணங்கள் படுறதுங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஸ்லாக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுல அதனால சாயங்கால சூரியன் முக்கியம். அதனாலதான் குழந்தைகள் சாயங்காலம் வந்த உடனே காத்தால உள்ளது. ஏன்னா சரகரும் வாக்பட்டரும் சபரி சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா இது எப்படியா பார்ட் ஆஃப் பிரிச்சுவா. இந்த காத்தால சூரியன் வந்து குழந்தை நல்லது, அந்த ஏஜ் வயசு இவாளுக்கு சாயந்தரம் நல்லது அப்படிங்கிற மாதிரி. இந்த பிறந்த குழந்தை கர்ப்பாதாரத்துல வெளியில வந்த போது அவளுக்கு அந்த அதுக்காக அந்த குழந்தைகளுக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இல்ல. என்னன்னா பெரியவாளு இருக்காங்க. வணக்கம், நான் செந்தில்குமார், சைவாச்சாரியா, கொடுமுடி மலையம்மன் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். சமீப நாட்களாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு நான் ரஷ்யா போய் அங்கே சில பணிகள்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்திருந்தேன். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க டாபிக் தான் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்பாள் பாதத்தில் முட்டி போட்டு அம்பாள்கிட்ட கேட்குறது என்னென்னா, அண்ணா சொன்னாங்க, காமம், ஆசைன்னா பேராசை, ஆசையை கடந்த பேராசை, இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு தோணக்கூடாது தாயே, அந்த எண்ணத்தை மட்டும் கொடு, வேறு எதுவுமே எனக்கு வேணாங்கிற ஒரு பிரார்த்தனையை சமீப நாட்களில் வச்சுக்கிட்டே இருக்கேன். இங்கே வர்றதுக்கு முதல் நாள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் கோயிலில் யாரும் இல்லை. சிவராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு பணி செஞ்சுட்டு யாரும் வரல. நானே திறந்து சந்திரனாவும் இங்கே வந்துட்டாங்க, மாமா இங்கே வந்துட்டாங்க, ஆள் யாரும் இல்லை. நான் ஒரு ஆள் தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருந்தேன். அப்போ கூட பூஜை பண்ணும்போது கூட அம்பாள்கிட்ட தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த காமம், கோபம், ஆசை, இதில் இந்த எண்ணங்கள்லாம் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் தாயே அப்படின்ட்டு. நான் பேசிக்கலி அஸ்ட்ராலஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஜோதிட அறிவு கொஞ்சம் உண்டு. அதன் அடிப்படையில் கேது பகவான் வந்து மோட்சத்துக்குரியவர்னு எல்லாருக்கும் தெரியும். மோட்சம்னு நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க கேட்பாங்க என்கிட்ட. அந்த மோட்சம் என்னோட ஜாதகத்தில் கேது 12 இருக்குது. கேது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா 12வது வீட்டுக்கு அதிபதி. 12வது வீடுங்கிறது மோட்சம்ங்கிறது ஆன்மீகத்தை கடந்த அடுத்த நிலை. ஸோ அந்த நிலையை அடையணும் அப்படின்னா மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 12ல் எனக்கு கேது இருக்குது, என் மகனுக்கு என் மகளுக்கு அவங்க மோட்சம் அடைவாங்களான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பற்றற்ற தன்மை. கேது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் பற்றற்ற தன்மையை கடைபிடிச்சா மோட்சம் உண்டுங்கிறார். அது என்ன பற்றற்ற தன்மை? அளவு கடந்த அன்பு இதுலேயும் வைக்கக்கூடாது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, கேது பகவான் சொல்லக்கூடிய தத்துவம்,
இந்த உலகம் வந்து கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்ட ஒரு மாய வலை. இந்த வலைக்குள்ளே இருக்கிற எல்லாமே பொய், எதுவுமே ஒரிஜினல் இல்லை, உண்மை இல்லை, எல்லாமே நிழல். என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னோட மனைவி, என்னோட குழந்தை எல்லாமே பொய். உயிருள்ள எல்லாமே உயிரற்றதாக போகுது, உயிரற்றது எல்லாமே இங்கேயே இருக்க போகுது. அப்போ நீங்கள் எதுலேயுமே பற்றற்ற தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் மோட்சத்தை அடைய முடியும். மோட்சங்கிறது பற்றற்ற தன்மைக்குரியது அப்படிங்கிறது கேது பகவான் சொல்கிறார். அந்த பற்றற்ற தன்மையில் இந்த காமம், ஆசை, ஆசையை கடந்த பேராசை, கோபம் இதெல்லாம் வருது. நான் மனதில் நினச்சிட்டு இருக்கேன், ஒரு 50 நாளாக ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்க விஷயத்தை இன்றைக்கி நம்மலாம் சிவாச்சாரியர்கள் மூலிமா அந்த செய்தி வந்து கேட்குறேன். எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், யார் வேணாலும் சொல்லுங்கள், இதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்தி அடுத்த நிலை அடையிறது? உணவு முறை ஒன்று சொன்னீங்க, இதை தாண்டி வேறு இன்னும் ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லலாம்? எளிமையாக உணவு முறையை கடைபிடிப்போம். வேறு ஏதாவது நம்ம பூஜைகள் அனுஷ்டானம் பண்ணுறது, நான் தொடர்ச்சியாக அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தவறாது பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணிடுறேன். நீங்கள் சொன்ன மாரி அதிகாலை எழும் பறவை வெகு நேரம் பயணம் செய்யும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 4:30 6 தான் நான் வந்து செங்கோல் ஆதீனத்துக்கிட்ட தீட்சை பெற்றேன். ஸோ அங்கே உள்ள வழிமுறையை நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த காமம், ஆசை, பேராசை, கோபம், இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்த ப்ராக்டிக்கலான, எளிமையான ப்ராக்டிக்கலாக நாமும் தெரிஞ்சு பிறருக்கும் தெரியப்படுத்தி நம்ம குடும்பத்தாருக்கும் தெரியப்படுத்த சிவாச்சாரியர்கள் வந்து இன்னும் எளிமையாக உணவு முறையை தாண்டி வேறு விஷயங்களை சொல்லணும்னு என்னோட அன்பு கோரிக்கை. அழகா சொன்னாரண்ணா, எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க. அதில் பஞ்சதந்திரான்னு சொல்லிட்டு விஷ்ணு சர்மான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அயம் நிஜஹா பரோவேதி கணலா லகுச்சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம் அப்படின்னு. அதாவது ஒன்றும் இல்லைண்ணா, என் அண்ணன், என் தம்பி, என் ஒய்ஃபு இப்படின்னு பார்க்காம எல்லாருமே நம்ம அண்ணா, நம்ம தம்பி. பேசுகிறியா, சரி போ, பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போ. இப்படி இல்லாமல் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய இந்த லோகத்தில் எல்லாமே ஒன்றா தானே பிறந்திருக்கோம். எல்லாவனும் ஒரு ஜீவன், நானும் ஒரு ஜீவன். எனக்கு மட்டும் அண்ணா இல்லை, எல்லாத்துக்கும் அண்ணா. எனக்கு மட்டும் தம்பியில் எல்லாரும் என் தின்ன. அதனால் அந்த உதார சரிதானம்னா நல்ல மகாத்மாக்களை புத்தி எப்படி இருக்குன்னா எல்லாரையும் அதான் வசுதைவ குடும்பம், எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். எப்படி நம்ம லோகக்ஷேமார்த்தம் பண்ணுறோம் ஹோமம், இதுதான் விஷயம். அதனால் பேசுகிறச்சையோ அடுத்தவங்க நம்ம கோவம் வர மாதிரி பண்ணாவோ ஒன்றும் இல்லை. அதில் வந்து பெரிய உதாரணம் யாருன்னா நம்ம ஜெகனண்ணா. கோவம் வராது, ரொம்ப என்ன சொல்கிறது, பரம இது எக்ஸ்ட்ரீம் லெவல் போனால் மட்டும்தான் கோவம் வரும். அது எங்கே வரும்னு எனக்கு தெரியும், மற்றபடி வேறு எங்கேயுமே வெளியில் வராது. அதனால் அந்த ஒரு சின்ன ஒரு என்னென்னா ப்ராக்டிஸ் தான், அபியாசம் தான். எப்போ அபியாசம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, ஏன்னா அபியாசம் பண்ணாமல் இப்போ டக்குன்னு வராது இல்லையா. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒவ்வொன்றா நம்ம அது வந்து நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும், அடைய முடியும். அப்போ அண்ணா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு கேட்டிங்க இல்லையா, என்ன பண்ணால் நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியும், இல்லைன்னா அதை மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு. இதே கேள்வி தான் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வீரனாக இருந்த அர்ஜுனன் கேட்குறார். சஞ்சலம்கி மனகிருஷ்ணன், நீ என்னமோ அது பண்ணி இதை பண்ணி இப்படி பண்ண அப்படின்னு என்னென்னமோ சொல்கிற, எல்லாம் சரி, அப்படி இருந்தாலும் என் மனசு சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லு. ஏன்னா இந்த கொஸ்டின் நமக்கு வரல, ஏற்கனவே அர்ஜுனனுக்கே வந்தாச்சு, பெரிய வீரன். அப்படி இருக்கும்போது அவனே கேட்குறான். கேட்கும்போது அது கிருஷ்ணர் சொல்கிற ஒரே பதில், அபியாசேனது கௌந்தேய, குந்தியினுடைய மகனே, அபியாசம் நீ திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணுறதுனால மட்டும்தான் வருமே தவிர வேற எந்த விதமான மந்திர சக்தியை நான் கொடுத்தோ உனக்கு அதை வர வைக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அதை திரும்ப திரும்ப பழக்கப்படுத்தினா மட்டும்தான் அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும். அப்போ யாரோ ஒருத்தருக்கு ஒரு தீய பழக்கம் இருக்குது, உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து புகையிலை எடுத்துக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த புகையிலேருந்து வெளியில் வரணும்னா அவர் தான் வெளியில் வரணும், அவர் தான் அந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு வரணும். நான் சாப்பிட மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு அதை விட்டுட்டு மருந்து இதில் கலந்து கொடுங்க, அதில் சாப்பிடுங்க, இந்த கையில் கட்டுங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ தன் மனசுக்குள்ளே வரணும். முன்னாடி ஒரு காலத்துலலாம் 48 நாட்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நேராக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு அது பழக்கத்தில் வந்ததுன்னு சொன்னாங்க. அதுதான் மண்டலம்னு சொல்லுவோம், மண்டலாபிஷேகம் கோவிலெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுவும் குறைஞ்சி போய் வெறும் 21 நாட்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மனோதத்துவ நிபுணர்கள்லாம் சொல்கிறது அதுதான். ஒரு விஷயத்தை நீங்கள் 21 நாள் முழு மனதோட ஈடுபாட்டோடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும் அப்படின்னு. அப்போ 48 எங்கேயோ குறைஞ்சி இன்றைக்கி 21 நாளில் வந்துட்டோம். ஏன்னா ஆயுளும் குறைஞ்சி போச்சு இல்லையா, நமக்கு எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்போது 21 நாளாவது குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை, அதாவது எனக்கு ஆசை வேண்டாம் அப்படின்னா இறைவன் மீது ஏதோ ஒரு மந்திர ஜபத்தை பண்ணுறதோ, இல்லைன்னா பூஜைகளை பண்ணுறதோ, இல்லைன்னா தியானத்தை பண்ணுறதோ, இல்லைன்னா ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறதோ, அது படிச்சுக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு அதுலேயே ஒரு அட்டென்டிவ் வந்து வேறு ஒரு விஷயத்தில் பற்று நமக்கு போகாது.
அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலே போதுமானது தான் அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்து இந்த இடத்துல. அதை தவிர வேற எந்த மருந்தோ வேற எந்த வழிபாடோ இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் சொன்னது அர்ஜுனருக்கு சொன்னதுன்னும் போது அது ஆல் டைம் அப்ளிகேஷன். அது எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பதில் கேள்வி அது. அதனால அதுதான் பதில் அப்படின்னு நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஒன்று அனுபவம், அதாவது நம்மளுடைய அனுபவங்கிறது ஒன்று. ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதையா பாதம் பிரம்மச்சாரிபியா காரம் பாதம் கவலைக்கிரமேன. ஒரு 25% நம்மளுடைய ஆச்சாரியன்றது நம்மளோட கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 25% நாமளே படிச்சுப்போம், படிச்சிருக்கோம். நண்பர்கள்கிட்ட இருந்து இன்னொரு 25% நண்பர்களுக்கு எடுத்துருக்கோம். மீதி 25 நம்மளுடைய அனுபவம் தான். அதனால அந்த அனுபவம், அந்த அபியாசம் பண்ணா சொல்ற மாதிரி கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அபியாசம் பண்ணா நம்மளுக்கு எல்லாமே வரும். தான் அது. ஆனால் இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வர்றது தான் முதல் படி அப்படிங்கிறது நான் அனுபவ ரீதியாக உணர்ந்துக்கிட்டேன். நீங்கள் சொன்னீங்களே, அதாவது இந்த மாதிரி எண்ணங்களை முதல்ல தோன்றணும். இந்த மாதிரி உட்காந்து பேசுறது மூலியமாவோ ஒரு நமக்குள்ளே இருக்கும், எல்லாமே தெரியும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது, எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் பண்ணுறோமானா அது அவங்கவுங்க மனதுக்கே விட்டுற வேண்டிதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பற்றற்ற தன்மை, கோபம், காமம், இந்த மாதிரி ஆசை, பேராசையை விட்டுட்டு வரணுங்கிற எண்ணத்தை நம்ம போடுறது தான் பிள்ளையார் சொல்லியாக இருக்குமோ அப்படிங்கிறது நானாக அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கிட்டேன். அதை நீங்கள் வந்து இப்போ உறுதிப்படுத்தியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் பல கோடி நன்றிகள். இதே இடத்துல இந்த அனுபவத்தை பற்றி இன்னொரு ஷேர் பண்ணுறேன்னா, முன்னாடிலாம் நாங்கள் இந்த அளவுக்கு பேச மாட்டோம். இதுக்கு வந்து உறுதுணையாக எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவா இல்லையா, அது வந்து எங்களுடைய நண்பர் அனந்தநாராயணன். ஆனால் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வலுக்கட்டாயமாக உட்காரு பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேச வைப்பார். ஸோ இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னா அதுக்கு முக்கிய காரணம் அண்ணா. அதனால் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் இன்னும் ஒரு முக்கிய காரணமும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு வாழ்க்கையில் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு நண்பர் கூட்டம் நமக்கு அமைஞ்சதுன்னு சொன்னால் எதையுமே நம்ம சாதிக்கலாம். ஏன்னா இப்போ நான் இது மாதிரி பிடிச்சி இழுக்கிறேன்னா சந்தியாவந்தனம் பண்ணலாம் வா அப்படின்னு என்னுடைய நண்பன் ஜெகன் பிடிச்சி இழுப்பான். அதே மாதிரி நான் ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன்னா பிஹெச்டி பண்ணுறேன், அவங்ககிட்ட பேச முடியும். அப்போ என்ன ஓட்டங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரியான நண்பர் கூட்டங்களை வச்சுக்கும் போது நமக்கு தானாகவே அந்தந்த விஷயங்களில் ஈடுபாடு வருங்கிறதையும் நம்ம ஒன்று எடுத்துக்கணும். அப்போ அதையும் ஒரு பயிற்சியாக நம்ம அதில் அவங்களுக்கு சொல்லலாம். அப்போ உனக்கு எந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருக்கோ அந்த எண்ண ஓட்டத்தோட யார் இருக்காலும் அவங்ககிட்ட போய் அதிகமாக பழகு. அப்போ நீ போனேன்னா உனக்கு அந்த விஷயத்துல இன்னும் நிறைய ஈடுபாடு வரும் அப்படின்னு. அப்போ நீ சத்சங்கத்துக்கு போ, அதை போய் கேளு, அப்போ இன்னும் உனக்கு அந்த எண்ணம் அதிகமாகும் அப்படின்னு. ஆகையினால இப்படி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. நேரமும் இருந்தது, காலமும் கூடி வந்தது. அது எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளுடைய அபிநவ பாரதத்தின் சார்பாக இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல நல்ல சத்கோஷ்டிகள் எல்லாம் நம்ம நிறைய பண்ணணும், நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த இடத்துல நிறைய பேர் காதால செவிச்செல்வம் மட்டுமே நிறைய பேர் வாங்கிட்டு நிறைய சம்பாதிச்சு வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அவர்கள் அடுத்த வாட்டி நமக்கு இன்னும் பல கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏற்கனவே தயாராக எடுத்து இருந்தாலும் அவங்க நிறைய உள் வாங்கிட்டு சில பேர் அப்புறம் வெளியில் விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோட நம்ம எல்லோரும் சந்திப்போம். பாரத் மாதா கி வந்தே மாதரம். ரொம்ப முக்கியமான விஷயம், சத்ரபதி சிவாஜியோட பிறந்தநாள். நேற்று பேசியிருந்தால சிவாஜியோட பிறந்தநாள், அதைத்தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த டாபிக் தான் நான் பேசணும்னு நினச்சேன். அவன் காத்தால நாங்கள் போகும்போது அந்த சின்ன பசங்க மதராசாலும் அப்படி உட்காந்து செடி விளையாடுறான், அந்த படித்து முடிச்சு வெளியில் வரான். நம்ம தர்மம் கெட்டு குட்டிச்சோடாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தான். நமக்கு அந்த எண்ணங்கள் வரலை, நம்மளோட சனாதன தர்மத்தை நம்மளை காப்பாற்றணுங்கிற எண்ணங்களை மட்டும் இப்போ கொடுத்தா போதுங்கிற பிரார்த்தனையாக தான் நம்மளை திருஷதியை பிடிச்சதும் அம்பாக்கிட்ட. எல்லாத்துக்கும் இந்த ஹிந்து தர்மத்தை காப்பாற்றணும், நம்ம ஹிந்து தர்மத்துக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுப்பா தாயும் தான் பிரார்த்தனை பண்ணேன். இன்னைக்கு வீர சிவாஜி அவரோட ஜென்மதினம், இந்து சாம்ராஜ்யம் அமையணும் அப்படின்னு நினைச்ச ஒரு பெரிய போராளி, உழைப்பாளி, அவரோட மகான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்குறவா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம உருவாக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதை பிரதிக்கையாக எடுத்துக்கணும். யதா ராஜா ததா பிரஜா. அரசன் எப்படி இருப்பானோ அப்படிதான் மக்கள் இருப்பார். அதனால் அரசனை சரியாக நம்ம அமைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இருக்குது. ஜனநாயக நாட்டில் நமக்கு அந்த பொறுப்பு வந்துடுது. அப்படி இருக்கும்போது நம்ம சரியான மக்கள் அரசனை தேர்ந்தெடுக்கலைன்னா சும்மா பாதிக்கும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற அளவுக்கு நம்ம யார் யாரை பார்க்குறோமோ முடிஞ்ச அளவுக்கு அவாகிட்டே பிரெயின் வாஷ் பண்ணுங்க. நமக்கும் அந்த ஒரு நிலை இருக்குது. ஏன்னா நம்ம சனாதன தர்மம் நிற்கணும். இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம எல்லாம் ஒழுங்காக பூஜைக்கு போயிட்டு வரணும், குடும்பி வச்சுக்கணும், நெத்தியில் வச்சுருக்கணும், பூனை போட்டுக்கணும்னா அந்த நிலைமை நமக்கு கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா அது மோசமாக போகும். நம்மள பாத்துல இருக்க எல்லாரையும் ஓட்டு கண்டிப்பாக போட சொல்லணும்.
ஏன்னா ஜனவரி 26ஆம் நாள் வந்து ஓட்டர்ஸ் டேன்னு சொல்லுவா, 25ஆம் தேதி. அந்த அன்னைக்கு வந்து எல்லா கல்லூரியிலையும் மாணவர்களை வச்சு என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் இருந்தால் பிரமாணம் அது பண்ணோம். அந்த பசங்களுக்கு இப்போ தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஓட்டர்ஸ் டே அப்படின்னா நீங்கள் போடணும், உங்களுக்கு ஓட்டு இருந்ததுன்னா நீங்கள் போடணும், அப்பா அம்மா இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யார் இருந்தாலும் போய் போட சொல்லணும். ஏன்னா சின்ன விஷயம் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக பணம் வேணும். இரண்ய வைவாசியம் பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும். காலத்தை வீட்டுக்கு ஹவுசிங் லோன் கார்டு எல்லாம் பட்டன் இருக்குது, குழந்தைங்க படிக்கிற எல்லாத்துக்கும் பணம் முக்கியம். ஆனால் பணத்தோடு சேர்ந்து நம்ம கண்டிப்பாக தர்மம் இருக்கணும். அந்த விஷயத்தில் நம்மளோட ஸ்ரத்தை இருந்ததுன்னா, இப்போ நம்ம ஸ்ரீனிவாசன் அந்த பசங்க வரீங்களா, அவளை மாதிரி நம்ம பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறானா அவனை லைட்டாக அப்படியே வரி காமிச்சுட்டு இப்படி வா அப்படின்னு அவனை வேற எங்கேயும் போய் விழுந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பண்ணோம்னாவே நம்ம தர்மத்தை காப்பாற்றலாம். ஏன்னா இந்த ஜாதி நிமிஷம் ஜாதி எல்லாம் இருக்குது, எல்லாம் வேணும் தான். ஆனால் அவள் அங்கேயே நிற்க வச்சு அவனை உண்ணா இருக்க வைக்கணும். அவனோட தர்மத்தை அவனுக்கு உணர வைக்கணும். அதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம இருக்கோம். நம்ம பண்ணனா மட்டும்தான் அடுத்த லெவலில் இந்த சனாதனம் அழியாது, அழிக்க விட மாட்டான். எப்படி பெருமாள் சுவாமி ஏதாவது ஒரு காப்பாற்றிட்டே இருப்பார். அதுக்கு நம்ம முடிச்சிருக்கோம். ஓம் தரிசனம்.